வாடகைக்கு இருக்கிறவர் அதிகமான தொந்தரவு செய்கிறதுனால பாம்பு படத்தை வரைஞ்சி வச்சோடனே அவருக்கு அதுலேருந்து பயம் ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ எனக்கு நடக்க போகுது அப்படின்னு அவருக்கே வந்து அவர் மனமே சொல்லுது. ஓனர்கிட்ட போய் 18 நாள் காலி பண்ணிக்கிறேன்னு 18ன்னு அவர் வாய் சொல்கிறாரு பாருங்க. என்ன ராகு திசை எத்தனை வருஷம் அது வாயில் எப்படி வருது பாருங்க. என்ன ஏன் அந்த பாம்பு படத்தை வரைகிறீங்க அப்படின்னா, அது எப்படி வரையணுன்னா, பாம்பு படத்தை செவுத்தில் வரைகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வரையணும். நீங்கள் வெளியில் வரைகிற அவர் வீட்டுக்கார் காலி பண்ணிடுவார். புரிஞ்சுங்களா ஐயா? பாம்பு படத்தை வரையும் போது சைடு செவரில் தான் வரையணும். அது வரைஞ்சிங்கன்னா அந்த வடிவ அமைப்புக்கு அந்த சக்தி உண்டு. ஐயா உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் அந்த காலத்தில் எதிரிகளை எல்லாம் ஈட்டி கொடுவாளில் வச்சு அழிக்கிறதெல்லாம் ஒரு காலம்தான். சாஸ்திரத்தாலேயே நிறைய பேர்த்த அழிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்னங்க? பாம்புக்கும் கருடாழ்வாருக்கும் பிரச்சனையாங்க ஐயா? என்னங்க? பாம்புக்கும் கருடாழ்வாருக்கும் பிரச்சனைங்களான்னு? அவர் சதய நட்சத்திரக்கார். அவர் எப்படிங்க? சதய நட்சத்திரக்கார். அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு எல்லை தகராறு அதிகமாக வந்துருச்சு. எல்லை தகராறு அதிகமாக வந்துருச்சுங்க. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எல்லை தகராறு வந்துருச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நியாயமான வழியில் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார். அதனால் என்ன போச்சுன்னா, அவர் பஞ்சாயத்துக்கெல்லாம் கட்டுப்படலை. சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, சத்தம் போட மாட்டார். அவர் எச்ச பிரச்சனை பண்ணுறாரு. அவங்க அந்த ஜாதகம் என்கிட்ட வந்தது. ஐயா, எதிர் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஐயா, எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். நான் இந்த உலகத்தில் இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் கேட்ட காசை வாங்கிக்கங்க, எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். அவர் முதல் வந்து அவர் ஒன்றும் நடக்க வேண்டாம், அவர் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். அவரும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கட்டும். அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்கிறோம். இதுக்கு என்னங்க ஐயா பண்ணுறதுன்னு கேட்கான். நான் என்ன கேட்டேன்னா, அவர் என்ன நட்சத்திரம்னு கேட்டேன். அவர் சதய நட்சத்திரம்னாரு. அப்போ பாம்பு தானே. நீங்கள் போய் கருடாழ்வாருடைய பொம்மை ஒன்று வாங்கி பறக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்க, அதை வாங்கி உங்கள் வீட்டில் தொங்க விட்டுருங்க, அவருக்கு அவர் வீட்டுக்கு தெரிகிற மாதிரின்ட்டு. புரிஞ்சுங்களா ஐயா? கருடாழ்வாருடைய கருடன் பாம்பு ஜெயிக்குமா, கருடாழ்வார் ஜெயிப்பாரா? பாம்பை தூக்கிட்டு போயிடும். இவர் ஏமாந்து என்ன போச்சு, கருடாழ்வார் அவரை பார்க்குற மாதிரியே வச்சுட்டார். அவர் சதய நட்சத்திரக்காரு. இதுக்கு அது பயமா? இது அதை அது அந்த வீட்டவே பார்க்குதா? இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி இவருக்கு ஒரு பயம் வந்து, அவர் டெய்லி காலையில் பால் கொண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவருக்கு என்ன போச்சு, இவர் எங்கேயோ ஒரு குறி கேட்க போயிருக்கிறார். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, உனக்கு எதிரி ஜாஸ்தி, உனக்கு எதிரிகள் ஜாஸ்தி, உன்னுடைய சாம்ராஜ்யமே அழியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டார். அவர் அதை கேட்டுட்டு வந்து, அப்போ அவர் சொன்னது சரியாக போச்சு, நம்மளை ஏதோ அழிக்கிறக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கருடாழ்வார் இத்தனை காலமாக இல்லாதது, கருடாழ்வார் வந்திருக்கிறாருன்னா அப்போ கருடாழ்வாரே நம்மளை அழிச்சிருவாராட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டு, அவர் எப்போ போனாலும் அவர் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் துண்டை இப்படி வச்சுட்டே போகிறார் அந்த கருடாழ்வார் பக்கம். அவர் எப்போ வீட்டுக்கிட்ட போனாலும் அந்த கருடாழ்வார் பார்க்கறதுக்குள்ள அது இப்படியே வச்சுட்டு போகிறாரு. பால் கொண்டு போகிறவர் அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு ரொம்பவுமே டவுன் ஆகிட்டார், அது அவத்தா பிரச்சனை, உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வைங்க, அவர் உண்மையை ரெடியாகிட்டு வைங்கன்னு. இதனால் ஒன்றும் நடக்காதானார். ஒன்றும் நடக்காது. இது என்னென்னா, அந்த காலத்தில் என்னென்ன மிருகங்களுக்கு யார் கட்டுப்படுவா அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் தான் இது. அது நட்சத்திரத்தில் வந்து பின்னாடி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசன் பஞ்சாங்கத்தில், சீதாராம் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம், அந்த கூங்கா சாங்கா எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பச்சை பறவை இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த நட்சத்திரக்கு இந்த நட்சத்திரம் கருடாழ்வார், இது பாம்புன்னு வரும். கரெக்டுங்களா? அந்த பாம்புடைய அது கருடாழ்வாருக்கு 2 பகையாக இருக்கிறனால தான் நீங்கள் இந்த வேலையை நம்ம செஞ்சோன்னே ஒரு அமைதியாயிட்டார். இதுக்கு பரிகாரம் பாருங்கள். அந்த பொம்மை எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கேட்டால் 47 ரூபாய்ங்கள அந்த பொம்மை. அவருக்கு பிரச்சனை எவ்வளோ தீர்ந்துக்கு பாருங்க, 47 ரூபாயில். கருடாழ்வாருடைய பொம்மை 47 ரூபா. அப்போது அதுக்கு உயிர் இல்லை, ஆனால் உருவத்துக்கு பவர் இருக்கா இல்லையா? எதுக்கு அதை சொல்லணும், இந்த பாம்பு இந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உருவத்துக்கு சொல்கிறேங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம், இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னாரு. ஐயா இதுக்கு மேலே இருக்குது, நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒருத்தருக்கு வந்து 1000 ரூபாய்க்கும் கூட செலவு வைக்கலாம், ஆனால் 1 ரூபாய்க்கும் கூட செலவு வைக்கலாம். ஆனால் பரிகாரம் உண்மை. அது பாருங்கள், அந்த காலத்தில் அந்தந்த வாகனங்களுக்கு அதாவது ஒத்து வராத அளவுக்கு பிரபஞ்ச சக்தியை உருவாக்கி வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு உதாரணம்,
யாராளுக்கு அந்த பஞ்சாங்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கருடாழ்வாருடைய நட்சத்திரம் அதுக்கு நேர் என்ன வருதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, பஞ்சாங்கம் யாருக்கிட்ட இல்லை 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 அந்த நட்சத்திரம் இருக்கும். யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தால் பாருங்கள். இல்லை, அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இல்லை, அதில் அந்த இது இருக்கு மேலங்க, அது மட்டும் பாருங்கள் சார். கருடாழ்வார் எந்த நட்சத்திரத்துக்கு வருதுன்னு பாருங்க. பாம்பு எந்த நட்சத்திரத்துக்கு வருதுன்னு பாருங்க. எனக்குயா வெரி குட். அந்த ரோகிணி தான் நான் நினச்சேன். அது வெளியே விட்றதுக்கு முன்னாடி ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குதா, தப்பாக போயிடக்கூடாது. ரோகிணி தானுங்கய்யா. ரெண்டுமே ஆண் பாம்பு பெண் பாம்பு தானுங்கய்யா வருது. சாரா ஆண் சாரா பெண் சாரா அதானுங்கய்யா. கரெக்ட். ரோகிணிக்கும் மிருகசீரத்துக்கும் வருதா? ஐயா கருடாழ்வாருடைய நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? வெரி குட். பாருங்கள், இந்த சுவாதி நட்சத்திரக்காருக்கும் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரக்காரை கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் யார் அரசாளுவா, யார் பயந்து போவா? வெரி குட். சுவாதி நட்சத்திரம் ஜெயிச்சிரும். பாம்பு யார்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்கண்ணே. இதை கொண்டு வந்து இது ஜாதகத்தில் வாழ்க்கையில் எதுலையுமே சேர்த்தாதீங்கிற நான். இப்போ ஒருத்தர் வந்து நான் வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இல்லை ஆணுக்கு சொல்கிறாங்க, இல்லை பெண்ணுக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அது சஷ்டாங்க ராசியா, 8வது ராசியா? 8வது ராசியில் தானே ரோகிணி உட்காருது. அப்போ ரோகிணி அங்கே உட்காரும் போது அதுக்கு 6வது ராசி இங்கே வந்துருச்சு. ஆல்ரெடி அது சந்திராஷ்டமம் தான். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ராகுக்கும் கடுமையான பகையா? அப்போ இதை உண்மையாலுமே ஒரு தொழில் செய்யும்போது 2 பேர் பார்ட்னர் போட்டு செய்யலான்னு ரோகிணியும் மிருகசீரிசமும் சுவாதியும் சேர்ந்து செஞ்சால் பார்ட்னர் ஒத்து வருமா, ஒத்து வராதா? ஒத்து. வெரி குட். இப்போ நீங்கள் இப்போ மனசில் புரிஞ்சிட்டிங்களா ஐயா? எல்லா விஷயத்துகளுக்கும் இந்த பிரச்சனை ஒத்து வராதல்ல, எப்படிங்க? அப்போ அவருக்கு பாம்பு ஆகாது, இவருக்கு கருடாழ்வார் அவருக்கு ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா யோசிச்சு பாருங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் பெருமாள் கோயில் போய் கருடாழ்வார் பக்கத்தில் உட்காரக்கூடாது. எப்படி பரிகாரா? ஐயா பகையான இடத்துல உட்கார்றீங்க, வாங்கின சக்தி என்னாகும்? வரமாங்க. நீங்கள் கோயிலில் உட்கார்ந்தது எங்கே உட்காந்தீங்க? அதனால தான் பொதுவாக சொல்லி வச்சாங்க, பெருமாள் கோயிலில் உட்காராதீங்கன்னு. ஐயா அது ரைட்டு. கருடாழ்வாருடைய அமைப்பு என்ன சார்? விலங்குகளுக்கு தானே. நீங்கள் கருடாழ்வாருக்கும் பாம்புக்கும் தானே கொண்டு போய் இணைக்கிறோம். லட்சுமி நரசிம்மர் சிங்க வாகனமாக இருக்கிறனால சிம்மத்துக்கு கூட சம்மந்தப்பட்டு வரும். அங்கே ராகு இல்லையே, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். அதனால தான் கருடாழ்வார் வந்து மனிதன் பார்க்கும் இடத்துல வந்து தரையில் உட்காராதுங்க. கருடாழ்வார் ஒரு மரத்தில் தான் உட்காந்துருக்குது, பூமியில் உட்காராது. அதனால தான் நீங்கள் கோயிலெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டு போட்டு சிவன் கோயிலை உட்கார்ந்துட்டு போகணும், பெருமாள் கோயிலில் உட்காராமல் போகணும். எப்படிங்க? அப்படித்தானே இருக்கு ஐயா. ஐதீகம் என்ன சொல்லுது? அப்போது கருடாழ்வார் பறந்தாத்தான் யோகம். நீங்கள் கருடாழ்வாரை கீழே வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. புரிஞ்சுங்களா ஐயா? நான் இந்த எனக்கு இந்த பூஜை பரிகாரமெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்ணுவேய்யா. அப்போ இந்த ராகுகேது சிலை அடிக்க போனோன்னா அந்த கருடாழ்வாருடைய நட்சத்திரக்கார ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சிலை அடிக்க போகிறாங்கல்லங்க கோயில் கட்டுறக்கு, ராகுகேதுடைய சிலை அடிக்க போனாங்கன்னா அவங்க அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி, அவங்க திரும்பி வந்து சிலை வாங்க மாட்டாங்கன்னு நிறைய சிலைக்காரர் சொல்லுவாங்க. சிலை செய்கிறமல்லங்க சிற்பிய, அவங்க ராகு நட்சத்திரக்காரர் திருவாதிரை சுவாதி சதய ராகு நட்சத்திரக்காரர் போய் பெருமாள் சிலை செய்யும்போது கருடாழ்வாருக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்கல்லங்க. இவங்க அட்வான்ஸ் கொடுத்தோட அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி கோயில் பிரச்சனை நின்றுங்க. ஐயா புரியுதுங்களா? அதனால தான் கோயில் கட்டுமான பணி தர்மகர்த்தாவாகிறதுக்கு ஜாதகத்தில் குரு சூரியன் சந்தம் இருந்தால் மட்டும்தான் அவங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பூர்த்தி பண்ண முடியும். அந்த குரு சூரியனோட இருந்தா. அதனால தான் சிவராஜ் யோகம்னு சொன்னாங்கல்ல. இல்லை இல்லைங்க, அது குரு சூரியன் பார்க்கல. இப்போ எனக்கே குரு சூரியன் இல்லை, குரு சூரியன் குருவும் சூரியனும் யாராவது ஒரு ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு இருக்கிறவங்க கோயில் கட்டலாம். ஏன்னா அவர் ராஜ பரம்பரை தானே. சிம்மம் வந்து ராஜாவோட வீடு, ராஜா கோயில் கட்டித்தர வச்சு போய்க்கிற திருராஜாவும் அதான் செஞ்சாங்க. இந்த குரு வந்து மந்திரி தானே, அவர் பக்கத்தில் தானே இருப்பார். அதனால மந்திரி சொன்ன ஆலோசகத்தில் ராஜா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவார். அதனால அது சிவராஜ் யோகம். அது அதுவும் சிவராஜ் யோகம். அது ஓகேங்க ஐயா. அந்த குரு சூரியன் சேர்க்கை இருக்குது பாருங்க, அது புல் பவர் அல்ல. இப்போ எனக்கு சிம்மத்தில் குருங்க ஐயா.
எல்லாம் 1980ங்களாம்மா? அது எல்லாம் அந்த பக்கம் நான் 80 தான். அங்கே சிம்மத்தில் தான் எனக்கு குருங்க. குரு மகத்தில் இருக்குது. அப்போ நான் முன்னாடி தான் இருக்கேன். அப்போது இப்போ நானும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சேன். ஒரு ராஜகோபுரம் சொந்த செலவில் கட்டி சுப மாரி முத்து லலிதான்னு போட்டு ஒரு அரங்கேற்றம் பண்ணேன். ஒரு பெரிய ராஜகோபுரம் முன்னாடி நுழைவாயில் கட்டினேன். அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, நம்ம ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு இருக்கார், அது சூரிய வீட்டில் இருக்கார். குரு தன்னோட வீட்டவே பார்க்குறாரு. திக்பலம் தானே. என் ஜாதகத்தில் செவ்வாய் வீட்டை பார்க்குது, குரு வீட்டை பார்க்குது, புதன் வீட்டை பார்க்குது, சனி வீட்டை பார்க்குது. இது என்னங்க ஐயா, ஒரு திக்பலமே எத்தனை திக்பலம்? ஆமாம், அதாங்க ஐயா. சிம்மத்தில் 5 கிரகம் இல்லை, 80ல் பிறந்தா. எனக்கு மகத்தில் இருக்குதுங்க ஐயா. குரு 5ஆம் பார்வை எங்கே விழுகும்? சிம்மத்துலேருந்து. அப்போ அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு. சனியும் சிம்மத்தில் தான் இருக்கிறார், 80ல் பிறந்தா. அவர் எங்கே பார்ப்பார்? புதன் எனக்கு மீனத்தில் இருக்குது, அவர் எங்கே பார்ப்பாருங்க? என்னங்க ஐயா? அப்போ அவர் வீட்டை தானே அவர் பார்க்குறாரு. அப்போ குரு, சனி, புதன், அது இல்லாமல் செவ்வாய் வீட்டை பார்க்குது. நான் விருச்சிக இலக்கணம். விருச்சிக இலக்கணத்துக்கு செவ்வாய் 4ஆம் பார்வை எங்கே விழுகுங்க? சிம்மத்துலேருந்து 4ஆம் பார்வை எங்கே விழுகுங்க? இந்த 4மே திக்பலமாகி அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க பார்த்தா அந்தந்த வீட்டை அவங்கவுங்க பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்களங்கன்னு ஐயா. அது ஒரு பெரிய பவருங்க. எப்படி பவர்னா, அவங்கவுங்க வீட்டை எங்கே போய் உட்காந்தாலும் அவன் தான் வீட்டை தான் பார்த்தா அது திக்பலம்னு எதுக்கு வச்சாங்கன்னா, அந்த வீட்டுக்கு கேடு இல்லாமல் பார்த்துக்கிறாங்களாம். எப்படிங்க? அதுக்கு பேர் தன்பலத்தை திக்பலன்னு வச்சாங்க. அப்போது அந்த ஜாதகத்தில் நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி கிரக சேர்க்கை கொண்டு போய் உள்ளே நுழைச்சா மட்டும்தான் இந்த விவரத்தை நம்ம எடுக்க முடியும். அப்போ யாருக்கெல்லாம் இந்த பவர் இருக்குதுன்னா, இந்த குரு சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் சிவராஜ யோகம் உள்ளவர். அவங்க எல்லாமே கடைசி காலத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு அன்னதானம் போட்டாங்கன்னா, அவங்க இந்த லோகத்தில் செய்த பாவங்களும் முன்ஜென்மத்தில் கொண்டு வந்த பாவங்களும் இந்த கோயிலோட தோஷ நிவர்த்தி ஆகி அடுத்த பிறவியில் புண்ணியத்தோடு பிறப்பாங்களாம். அதுக்காக சிவராஜ யோகம் பிறக்குது. என்னங்க ஐயா? அதனால தான் ராஜாக்கள் எல்லாம் அந்த பாவமே செஞ்சிருந்தாலும் என்ன பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படிங்க ஐயா வரும்? இல்லாட்டி அவங்க செய்த பாவங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் 1000 தலைமுறை இன்றைக்கி பேசுது இல்லைங்க. பெரிய மனிதன் நம்மளாம் அந்த கருவியே இல்லாத காலத்தில் இவ்வளோ சிற்பக்கலையோடு கட்டி வச்சிட்டாங்கன்னு. அப்போ ராஜாவுக்கு ஆல்ரெடி சூரியன் சப்போர்ட் இருக்குது, குரு மட்டும்தானே வேணுங்கன்னு ஐயா. ஆலோசகர் சொன்னால் போது ராஜா செய்வாரல்லன்னு. அதனால் குரு சூரியன் சேர்க்க. எப்படிங்க ஐயா?